An atom contains proton. ஸோ ஒரு ஆட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஸோ இங்கே தான் நியூக்ளியஸ் இருக்கு சரியா? இந்த நியூக்ளியஸ்குள்ள தான் என்ன இருக்கும்? புரோட்டான் இருக்கும். புரோட்டானோட சார்ஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாசிட்டிவ் சார்ஜ். ஓகேவா? அப்புறம் எலக்ட்ரான்ஸ் விச் ஹேவ் அ நெகட்டிவ் சார்ஜ். இதுல எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்கும்னா ரிவால்விங் அரவுண்ட் த புரோட்டான். இது நமக்கு இது சன்னுனா இதெல்லாம் பிளானட்ஸ் மாதிரி. இப்போ இங்க எலக்ட்ரான், இதோட எலக்ட்ரானோட சார்ஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, எலக்ட்ரான் இது என்ன சொல்லுவோம்? எலக்ட்ரான்னு சொல்லுவோம். இந்த எலக்ட்ரானோட சார்ஜ் என்னது? நெகட்டிவ் சார்ஜ். இப்போ ஒரு ஆட்டம்ல பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் ஈக்குவலா இருக்கும். அப்பதான் இந்த ஆட்டம் என்னவா இருக்கும்? ஸ்டேபிளா இருக்கும். இல்லைன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அன்ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லிடுவோம். இப்போ நம்ம ஒரு நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 5 எலக்ட்ரான்ஸ் அண்ட் 3 புரோட்டான்ஸ். அப்போ ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ் வந்து -1. அப்போ 5 எலக்ட்ரான்னா -5. 3 புரோட்டான்ஸ்னா பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ எவ்வளவு இருக்கு? 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 6 புரோட்டான்ஸ். 6 புரோட்டான்ஸ் நம்ம என்ன போடுவோம்? 6 தான் போடுவோம். பிளஸ் 6 எலக்ட்ரான்ஸ். ஸோ 6 புரோட்டான்ஸுக்குனா என்னது? பாசிட்டிவ் 6 பிளஸ் 6 எலக்ட்ரான்ஸ்னா என்ன அர்த்தம்? நெகட்டிவ் 6. ஆமா தானே? ஒரு எலக்ட்ரானுக்கு 6னா நெகட்டிவ் 6. தட் இஸ் ஈக்குவல் டு என்னது? 6 மைனஸ் 6. அப்ப என்ன வரும்? 0 எலக்ட்ரான்ஸ். தெர் ஆர் நோ எலக்ட்ரான்ஸ். கிளியரா? இப்போ இங்க என்ன இருக்கு? 9 புரோட்டான்ஸ். 9 புரோட்டான்ஸ்னா 9 பாசிட்டிவ் பிளஸ் 12 எலக்ட்ரான்ஸ். 12 எலக்ட்ரான்ஸ்னா ஒரு எலக்ட்ரானுக்கு -1. அப்போ 12 எலக்ட்ரானுக்கு -12. தட் இஸ் ஈக்குவல் டு 9 minus 12 எவ்வளவு வரும்? 3 எலக்ட்ரான்ஸ். ஆன்சர் வந்து 3 -3. அப்படின்னா எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. 3 எலக்ட்ரான்ஸ் அதை நம்ம என்ன பண்றோம்? 3 எலக்ட்ரான்ஸ். கிளியரா? ஃபோர்த் ஒன் 4 புரோட்டான்ஸ் 8 எலக்ட்ரான்ஸ். இப்போ இங்க என்ன இருக்கு? 4 புரோட்டான்ஸ் அப்புறம் 8 எலக்ட்ரான்ஸ்க்கு என்ன பண்றோம்? -8. அப்போ என்ன வரும்? -4. So there are how many electrons? 4 electrons. 4 electrons நம்ம எப்படி போடுறோம்? இப்படி 1 2 3 4. Clear? Next fifth one என்னது? 7 protons. இங்க போடுறோம் 7 protons அப்புறம் 6 electron -6. That is equal to என்னது? 7 minus 6. ஸோ ஒரே ஒரு புரோட்டான். இது வந்து என்னது? பிளஸ்ல தானே ஆன்சர் இருக்கு. ஸோ நமக்கு என்ன இருக்கு? 1 புரோட்டான். 1 புரோட்டான் நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்? பிளஸ் போட்டு இதுதான் வந்து 1 புரோட்டான். கிளியர்? எலக்ட்ரான் நமக்கு ஆன்சர் மைனஸ்ல இருந்ததுன்னா பாருங்க, இதுல புரோட்டான் தான் எலக்ட்ரான் ஜாஸ்தியா இருக்கு கம்பேர் பண்ணும்போது இது ஈக்குவலா இருக்கு. இங்க 4 புரோட்டான் 8 எலக்ட்ரான். அப்போ இங்க 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இங்க 7 புரோட்டான் 6 எலக்ட்ரான்ஸ். அப்போ என்ன இருக்கு? ஒரு புரோட்டான் ஜாஸ்தியா இருக்கு. அதை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்? பிளஸ்ல டினோட் பண்ணுவோம். கிளியரா?